போன பகுதியில லெனின் அரசு அப்படிங்கிற தலைப்பை எப்படி நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத சொன்னாரு. இப்போ இந்த தலைப்பு ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத அவரு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது எல்லா விதமான அரசியலுக்கும் ரொம்ப அடிப்படையானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாள்தோறும் ஏதாவது ஒரு நாளேடா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விவாதமா இருக்கலாம், அது பொருளாதார சம்பந்தப்பட்டோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டோ இருந்தது அப்படின்னா இந்த அரசு அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மீண்டும் மீண்டுமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசு அப்படிங்கிற இந்த கேள்வியிலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது என்னமோ ரொம்ப அரசியல் பதட்டம் நிறைந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, அதாவது புரட்சிகரமான காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, ரொம்ப அமைதியான காலகட்டங்களில் கூட இந்த அரசு அப்படிங்கிற இந்த விஷயத்துல நமக்கு இருக்கிற புரிதல் தான் எல்லா அரசியல் போராட்டங்களையுமே நிர்ணயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்கல்ல, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாதிரி இருக்கிறவங்க இந்த அரசு அப்படிங்கிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஏதோ படிக்கிற விஷயம் கிடையாது, அதுதான் வழிமுறை. அதாவது அரசு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே அவங்களுக்கு வழிமுறையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே போல முதலாளித்துவத்தை தூக்கி எறியறதுக்கு அரசு அப்படின்னா என்ன, இந்த அரசு யாருடைய அதிகாரத்துக்காக வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு லெனின் சொல்றாரு. அதனாலதான் லெனின் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு அப்படிங்கறத நம்ம ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதை திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் அப்படின்னா எல்லா அரசியல் சண்டையுமே ரொம்ப அடிப்படை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அரசை சுத்தி தான் நடக்கும். தொடர்ச்சியா படிப்போம்.